கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கமம் இணையதளத்தினூடாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டிலே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே இருந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்பங்களை கண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தையிலே சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் உண்டாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த ஆண்டில் நம்மை ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே இந்த நாட்களில் நடத்துவார் என்று இந்த நாட்களிலே விசுவாசிப்போம். கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த நாட்களிலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இந்த நாட்களிலே தருவார். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்பட்ட நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்று காணும் எகிப்தியரை இனி காணமாட்டா என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கண்ட துன்பங்கள், கடந்த வருஷங்களிலே நாங்கள் நடந்து வந்த துன்பமான பாதைகள், நெருக்கமான பாதைகள், இடுக்கமான பாதைகள், மற்றவர்களால் இந்த நாட்களில் மற்றவர்கள் நம்மையிலே ஏறி மிதித்து கடந்து சென்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய ராட்சிய காரியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், துன்பங்கள் துக்கங்களை அனுபவித்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை தேவன் இந்த ஆண்டில் கொண்டு வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொன்னால், அந்த வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னால், எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் இந்த நாட்களிலே நாங்கள் துன்பத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே நடந்தோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் துன்பங்களை மகிழ்ச்சியாக அந்த நாட்களிலே மாற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா துன்பங்களையும், எல்லா கண்ட சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் அங்கே தேவன் அப்படியே மறுபக்கமாக இந்த நாட்களிலே மாற்றுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் அன்பு வைத்து அவரிடத்திலே நம்மை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய இருதயங்களை தேவனுடைய கரத்திலே இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நாங்கள் நடப்போம் என்று தேவனோடு ஒரு உடன்படிக்கை நாங்கள் செய்து கொள்வோமா? கடந்த நாட்கள் எல்லாம் வலுவாமல் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய ஆண்டுகளிலே நடத்தி வருகிற தேவனுடைய கரத்தை பிடித்து, ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் நாங்கள் நடப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறபடி அங்கே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட நாட்கள், எல்லா காரியங்களுக்கும் பதிலாக தேவன் அற்புதங்களை இந்த ஆண்டிலே செய்வார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொன்ன பிரகாரம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே தேவன் நம்மை மகிழ்ச்சியாக நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.